Hey guys, welcome back to our channel. நீங்கள் இப்போ ப்ரிவ்யூல பார்த்த மாதிரி இப்போ ரொம்பவே இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் எடிட்டிங் உங்களுடைய ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக வந்துட்டு எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஆப்ஷனில் ஆல் செட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எடிட் வந்துட்டு கேப்கட்டில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸோ கேப்கட்டில் பண்ணுறதுனால VPN வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ VPNோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு VPN வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ VPN வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு கனெக்ட் அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகிடும். ஓகே, VPN வந்துட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு டெம்ப்ளேட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். கீழே வந்துட்டு யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோ வந்துட்டு இப்போ செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு செலக்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எஃபர்ட்ஸ் வந்துட்டு ஆட் ஆகிடும். மேலே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க்குன்னு இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகி வரும். வீடியோ வந்துட்டு சேவ் பண்ணிவிட்டு அலைட் மோஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அலைட் மோஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஃபுல் ப்ராஜெக்ட் லிங்க்ன்ட்டு ஒரு ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு சாங்கும் தென் சிசியும் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம கேப்கட்டில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோ வந்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்துட்டு இந்த சிசி கீழே வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக ட்ராக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ ப்ரிவ்யூல பார்த்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு உங்களுடைய ஃபோட்டோ யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த வீடியோவை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் செட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுடைய வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.